27 நவம்பர் 2025 பொதுக்காலம் 34ஆம் வாரம் வியாழன். இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமினுடைய படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது யூதாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம். அவை பழி வாங்கும் நாட்கள். அப்பொழுது மறைநூல் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தால் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். எண்ணில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்களின் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களை இறைவன் தனது நலன்களால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுக்காக இந்நாள் திருப்பலியில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் மற்றொரு இறுதி நாட்களுடைய பகுதியை லூக்கா நற்செய்தியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அது எருசலேம் நகரினுடைய அழிதலை முன்னறிவிக்கிறது. அதுடன் சேர்ந்து ஆண்டவருடைய இரண்டாவது வருகையையும் நமக்கு தெரிவிக்கின்றது. இதை இரண்டு உருவகங்கள் மையமாக கொண்டு இன்றைய நற்செய்தியில் நாம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றார். இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது என்பது அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்று நன்முறையில் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிப்பதுதான். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஏற்பட போகின்ற எவ்வித இயற்கை சீரழிவுகளையும், நாட்டின் அழிவுகளையும், பிரச்சனைகளையும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்பதை எண்ண நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர் நிறுத்தி துணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்று வரவேற்கின்றார். ஆண்டவர் போகின்ற காலமானது தீர்ப்பின் காலம்தான். நியாயத்தை மட்டுமே இறைவன் மேற்கொள்கின்ற காலம்தான். எதிரிகளை பழித்திருக்கின்ற கோபம் நிறைந்த ஒரு காலம்தான். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு புறம்பாக நடக்கின்ற பிள்ளைகளை தான் குறிக்கிறது. ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளும் அவருடைய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளையும் இறைவன் எப்பொழுதும் பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். ஏனெனில் அவர்கள் வைக்கின்ற நம்பிக்கையானது அவர்களை காப்பாற்றுகின்றது. கிறிஸ்துவ வாழ்வை பின்பற்றும் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இறைவன் அவர்களை என்றும் நின்று காப்பார். வாழ்வில் ஏற்படுகின்ற கலக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் அவைகள் அவர்களை தாக்காமல், அது வருகின்ற காலங்களில் கலங்காமல் கர்த்தரின் கரம் பிடித்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். ஆகவே பிரியமானவர்களை, நாம் தான் அந்த கிறிஸ்துவ பிள்ளைகள். நெருக்கடிகளை கண்டு மனம் நோகாமல் எதிர்கொள்ள நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். நிமிர்ந்து நில்லுங்க என்று சொல்லும் ஆண்டுடைய வார்த்தையானது வெறும் உடல்நிலையை மட்டும் குறிப்பதல்ல, மாறாக ஆன்ம நிலையை நமக்கு குறிக்கிறது. அது நம்மை மீட்டு அருகில் உள்ளதை உணர்ந்து துணிவோடு நாம் இருப்ப இறைவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இறைவன் உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளதால்
இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை பிரசன்னத்தை இன்றைய நாள் முழுவதும் நாம் உணர வேண்டும். இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்று நாம் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து நன்மை செய்வதில் கவனம் கொள்ளவும், நம்முடைய படிப்பிலும் சரி தொழிலிலும் சரி கவனம் செலுத்தி இறை புகழை பாடி எப்பொழுதும் இறை பிள்ளைகளாக நம்முடைய பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இறைவன் நம்முடன் இருக்கிறார், நமக்கு துணை புரிவார், நமக்கு வெற்றி தருவார், மகிழ்ச்சியை தருவார் என்று எண்ணி அவரில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆக மீண்டுமாக இந்த எருசலேம் நகரத்தினுடைய அழிவையும் இரண்டாவது வருகையையும் சிந்திக்கின்ற பொழுது நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நமக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சாமல் இறைவனுடைய வழியில் நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் காப்பாற்றுவார். அவரே நமது வழியாக, அவரே நமது வாழ்வாக, அவரே நமது ஒளியாக இருப்பதினால் நாம் எதற்கும் அஞ்சாமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, செயல்களை, எண்ணங்களை சரியான விதத்தில் நேரிய பாதையில் நாம் நடத்தினாலே போதும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிற்கான வாழ்க்கையை நாம் சரியான விதத்தில் வாழ்கின்ற பொழுது, உண்மையாக வாழும் பொழுது, அன்புடன் வாழ்கின்ற பொழுது, சகோதரத்துவத்தில் வாழ்கின்ற பொழுது, அமைதியில் வாழ்கின்ற பொழுது நாம் இறை பிள்ளைகளாக மாற முடியும். இறை பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் இறைவன் உடன் இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து தொடர்ந்து இந்த நாளை மகிழ்ச்சியான விதத்தில் கொண்டாடுவோம். ஆமென். ஒன்று கூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த என் தாயே, என் தகப்பனை, இந்த நாளை எங்கள் கழித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாள் தொடங்குகின்ற இந்த வேளையில் உமது கரங்களில் இந்த நாளை ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் சந்திக்கிருக்கும் ஒவ்வொரு சவால்களிலும் துணிவை, ஞானத்தை, அமைதியை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும், எங்களுடைய வார்த்தைகள் நன்மையாகவும், எங்களுடைய செயல்கள் அன்பாகவும் இருக்க உதவியருளும். எங்களை சந்திக்கின்ற மனிதர்கள் உமது முகத்தை காண மனதையும், அவர்களுக்கு உமது அன்பை பகிர்கின்ற இதயத்தையும் எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரை, இதோ எங்கள் வாழ்க்கையில் நற்செய்தி குறிப்பிடுவதை போன்று பலவிதமான நெருக்கடிகள், பயத்தை சந்திக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்க போகின்ற அந்த போராட்டத்தில் எதிர்கொள்கின்ற ஒரு துணிவு, யார் ஒருவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவர்கள் தலை நிமிர்ந்து இருப்பார்கள். இறைவனுடைய மீட்பானது அவரை நாடி வரும் என்று கூறிய அந்த நற்செய்தி வார்த்தையுடைய அருமையான அந்த வாழ்வை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் வாழ்வில் உருவாகின்ற ஒவ்வொரு அலைகளை, எங்களை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு எதிரிகளுடைய வலைகளை நாங்கள் தகர்த்தெறிய எங்களுடைய தலைகளை உயர்த்துகின்ற கிருபையை எங்களுக்கு தாரும். அன்பு இயேசுவே, பயம் எங்களை நிமிராமல் தாழ்த்த முயன்றாலும் முது வார்த்தை எங்களுக்கு துணிவை அளிக்கட்டும். முது அருகாமை, முது உடனிருப்பு எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும். முது நம்பிக்கையின் அடிக்கல் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க எங்களுக்கு அளித்தருளும். இறைவனே, இதோ நாங்கள் சந்திக்க போகின்ற எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நெருக்கடியிலும் அது அழிவு இல்லாமல் உமது வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் கண்டடைய எங்களுக்கு உதவியாக வரும். எங்களுடைய மனதை திறந்தும் எங்களுடைய கண்களை திறந்து உமது நம்பிக்கையில் நாங்கள் நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு உதவியாக வரும். தூய அவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்பியறலும். இதோ இந்த நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியங்கள், கொண்டாட போகின்ற ஒவ்வொரு நினைவு கொண்டாட்டங்கள், பிறந்த நாளோ திருமண நாட்களும், புதியதாக நாங்கள் செல்லவிருக்கின்ற வேலைகளினுடைய இன்டர்வியூவாக இருக்கட்டும், நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களும் அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். மருத்துவமனை இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். இன்று பலவிதமான திட்டங்களை, கனவுகளுடன் தொடங்கிய நாளில் நாங்கள் அனைத்திலும் வெற்றியை பெற எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும். உமது உடனிருப்பை நாங்கள் உணர எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது நம்பிக்கையை நாங்கள் பெற்றிட எங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள் உடனிருந்து
உம்மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒரு தருணத்தை எங்களுக்கு அளித்தருளும். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையும் பாசத்தையும் எங்களுக்கு அளித்தருளும். இது இந்த நாள் முழுவதும் எங்களுடைய ஒவ்வொரு பயணத்தையும் உடைய தூதர்களினாலும் உடைய வான தூதர்களினாலும் உம்முடைய புனிதர்களினாலும் எங்களுக்கு பாதுகாப்பை அளித்தருளும். தொடர்ந்து உம்முடன் பயணிக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தியருள ஜீவன் நல்ல பிதாவை உம்மை பார்த்து செபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.